ஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கோடு இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எக்ஸசைஸ் 8.2ல் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் sin 60 cos 30 + sin 30 cos 60 கொடுத்துருக்காங்க. நமக்கு இதோடைய வேல்யூஸ் தெரியும், நம்ம ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். sin 60 வேல்யூ வந்து √3/2. அதே மாதிரி cos 30 வேல்யூ வந்துட்டு சேம் √3/2 ப்ளஸ் sin 30 வேல்யூ வந்துட்டு 1/2 சேம். அதே மாதிரி cos 60 வேல்யூ 1/2. இப்போ ஜஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். √3 × √3 3/2 2s are 4 ப்ளஸ் 1 1s are 1/2 2s are 4. இப்போது ஆட் பண்ண போகிறோம். 3 + 1 4/4 which is equal to 1. இப்போது செகண்ட் சப்டிவிஷன் 2 tan square 45 degree + cos square 30 degree - sin square 60 degree. இப்போ இதுக்கும் நம்ம டேரெக்டாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். tan square 45 கொடுத்துருக்காங்க. tan 45 வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ நம்ம அதை பண்ண போகிறோம். இந்த 2 அப்படியே வச்சுட்டு tan 45 வேல்யூ 1 ஸ்கொயர் இருக்கிறனால ஸ்கொயர் ப்ளஸ் cos 30 வேல்யூ நமக்கு தெரியும் √3/2 ஸ்கொயர் இருக்கிறனால மேலே ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம் மைனஸ் sin 60 வேல்யூ வேல்யூ வந்து √3/2. ஸோ அதனால் √3/2 எழுதிட்டேன். அங்கே ஸ்கொயர் இருக்கிறனால நான் ஸ்கொயர் போட்டாச்சு. இப்போது 2 × 1 square is 1 தான் ப்ளஸ் √3 × √3 3. அதே மாதிரி 2 × 2 is 4. ஏன்னா ஸ்கொயர் பண்ணியாச்சு. சேம் இங்கேயும் √3 × √3 3. கீழே 2 2s are 4. இப்போது ப்ளஸ் 3/4 - 3/4 கேன்சல் ஆகிடும். therefore ஆன்சர் வந்து 2. தேர்ட் சப்டிவிஷன் cos 45/sec 30 + cosec 30. இப்போ cos 45 வேல்யூலாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். cos 45 இது வந்து 1/√2 sec 30 வேல்யூ வந்து இட் இஸ் 2/√3 ப்ளஸ் cosec 30. ஸோ cosec 30 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இட் இஸ் 2. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துக்கலாம். டினாமினேட்டரில் 1/√2 டிவைடட் பை 2 + 2√3/3. ஸோ இங்கே எல்சிஎம் எடுத்தால் இங்கே √3 இருக்குது, இங்கே டிவைடட் பை 1 இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது √3 தான் வரும். அதனால் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் √3ஆல் மல்டிப்ளை பண்ணால் we will get like this. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம ரெசிப்ரோகேட் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஆகும்னா 1/√2 × √3/2 + 2√3. ஸோ ஏன்னா டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷனாக ரெசிப்ரோக்கல் பண்ணியாச்சு. இப்போது 1 × √3 is √3. கீழே √2 × 2 2√2 ப்ளஸ் 2 × √3 × √2 is √6. ஏன்னா √3 × √2 வந்து √6. இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி வரும்போது நம்ம கான்ஜுகேட் பண்ண போகிறோம். ஸோ கான்ஜுகேட் அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் இதை கான்ஜுகேட் பண்ண போகிறேன். ஸோ 2√2 - 2√6 இந்த டேர்மால் நான் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்துலேயும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன் 2√2 - 2√6 எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், இங்கே டினாமினேட்டரில் இருக்கிற செகண்ட் டேர்மோடைய சைன் ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா மைனஸ் டேர்ம் எடுத்துக்கணும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ் டேர்ம் எடுத்துக்கணும். அதை நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்தாலையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த ப்ராசஸ் தான் கான்ஜுகேட். ஃபார் எக்ஸாம்பிள் 5/4 × 2/2. ஸோ 2 கேன்சல் ஆகி நமக்கு கொஷினே வந்துடும். அதனால் கான்ஜுகேட் டேர்ம் வச்சு நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். √3 × 2√2 is 2√6. அதே மாதிரி √3 × 2√6. ஸோ மைனஸ் இருக்குது. 2 × √3 × √6 √18. ஓகே, இப்போ வந்து டினாமினேட்டர் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a + b × a - b = a² - b² ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அதனால் a² - b² எழுதுகிறேன். 2√2² - 2√6² இப்போ நியூமரேட்டரில் 2 காமனாக இருக்குது, வெளியே எடுத்துகிட்டேன். ஸோ உள்ளே வருது √6 மைனஸ் இந்த √18 நான் 9 2s பிரித்து எழுதுகிறேன். டினாமினேட்டரில் இப்போ ஸ்கொயர் பண்ண போகிறோம். அந்த 2 ஸ்கொயர் பண்ணால் 4. √2 × √2 2 மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4. √6 × √6 வந்து 6.
நமக்கு தெரியும் ரூட் ஏ இன்ட்டு ரூட் ஏ இஸ் ஏ, அதனால தான் ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 2நாச்சு, ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 3 ஆகும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஃபர்தராக சால்வ் பண்ணலாம். நியூமரேட்டரில் 2 ரூட் 6 மைனஸ் ரூட் 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 3, அந்த ரூட்டு நான் அப்படியே வச்சுக்கிறேன். கீழே சால்வ் பண்ணும்போது 4 2s are 8 மைனஸ் 4 6 are 24. நெக்ஸ்ட்டு அகெயின் ஃபர்தராக ஃபில்டர் பண்ணும்போது 2 இன்ட்டு ரூட் 6 மைனஸ் 3 ரூட் 2 நியூமரேட்டர் அப்படியே இருக்கும். பை 8 மைனஸ் 24 இஸ் மைனஸ் 16. இப்போது கேன்சல் பண்ணுறேன். 2 1s are 2 8s are. Therefore root 6 minus 3 root 2 by minus 8. எப்போவுமே மேக்ஸில் ஜென்ரல் ரூல் வந்து டினாமினேட்டரில் மைனஸ் வைக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அதை நான் நியூமரேட்டர் கொண்டு போகிறேன். அதனால் இது என்ன ஆகும்னா மைனஸ் ரூட் 6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ங்கிறனால ப்ளஸ் 3 ரூட் 2 by 8. அதே மாதிரி மேக்ஸோட இன்டர்நேஷ்னல் ரூல் படி ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்போவுமே நெகட்டிவ் வைக்க மாட்டாங்க. மைனஸாக இருந்தால் தப்பு கிடையாது, ஆனால் யூஸ்வலாக அந்த மாதிரி வந்தாலே ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிடுவாங்க. அதனால் நம்மளும் இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிடலாம். 3 root 2 minus root 6 by 8. இதான் ஆன்சர். இப்போ ஃபர்ஸ்ட் சம்மில் ஃபோர்த் சப்டிவிஷன் sin 30 ப்ளஸ் tan 45 மைனஸ் cosec 60 by secant 30 ப்ளஸ் cos 60 ப்ளஸ் cot 45. இதோடைய வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஜஸ்ட் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். sin 30 உடைய வேல்யூ 1/2, tan 45 is which is 1/1 மைனஸ் cosec 60 உடைய வேல்யூ 2/√3, அந்த மைனஸ் இருக்கிறனால மைனஸ், secant 30 2/√3, cos 60 1/2, cot 45 1/1. இப்போது நம்ம இதை எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துக்கலாம். இந்த டினாமினேட்டர் வந்து இங்கே கீழே 2 இருக்குது, 1 இருக்குது, ரூட் 3 இருக்குது. ஸோ இதுக்கு ஃபுல்லாக எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு 2√3ன்னு எல்சிஎம் வரும். அதனால் எந்த ஃப்ராக்ஷனில் எந்த டேர்ம் டினாமினேட்டரில் இல்லையோ அதால் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போது √3, அப்போது ஃபஸ்ட் டேர்மில் √3 இல்லை, ஸோ ஃபஸ்ட் டேர்மில் √3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். செகண்ட் டேர்மில் ரெண்டுமே இல்லை, 2 மல்டிப்ளை பண்ணணும். தேர்ட் டேர்மில் 2 இல்லை, 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது டினாமினேட்டரில் எந்த டேர்ம் இல்லையோ, ஏன்னா நமக்கு வந்திருக்க எல்சிஎம் 2√3, ஸோ டினாமினேட்டரில் எந்த டேர்ம் இல்லையோ அந்த டேர்மால் போத் அந்த ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். தேர்ஃபோர் ஹோல் டிவைடட் பை 2√3 டிவைடட் பை சேம், இங்கேயும் 2√3 தான் எல்சிஎம், அதனால் ஃபர்ஸ்ட் டேர்மில் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டேன். 2 into 2 ப்ளஸ் செகண்ட் டேர்மில் √3 இல்லை, அதனால் நியூமரேட்டர் √3ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சு. தேர்ட் டேர்மில் ரெண்டுமே இல்லாதனால நியூமரேட்டரில் 2√3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன். டிவைடட் பை 2√3. இப்போது √3 ப்ளஸ் 2√3 இஸ் 3√3 மைனஸ் 2 2s are 4 டிவைடட் பை 2√3. இப்போ ரெசிப்ரோகேட் பண்ணலாம். இன்ட்டு 2√3 பை 2 2s are 4 ப்ளஸ் √3 ப்ளஸ் 2√3 இஸ் 3√3. இப்போ √3, இப்போ 2√3 கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனதுக்கப்புறம் நம்மக்கிட்ட 3√3 மைனஸ் 4 பை இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். 3√3 ப்ளஸ் 4 இந்த ஃப்ராக்ஷன் இருக்குது. இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம கான்ஜுகேட் பண்ண போகிறோம். இந்த கான்ஜுகேட் டேர்மை வச்சு நம்ம நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ண போகிறோம். கீழே ப்ளஸ் இருக்குது செகண்ட் டேர்மில், அதனால் கான்ஜுகேட் டேர்மில் மைனஸ் வரும். கான்ஜுகேட் டேர்மில் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இன்ட்டு 3√3 மைனஸ் 4 பை 3√3 மைனஸ் 4 இந்த டேர்மை வச்சு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். மேலே இருக்கிற நியூமரேட்டர் பார்த்தா a மைனஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி, அதாவது a மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. கீழே இருக்கிறது a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. கீழே இருக்கிறது இந்த ஃபார்முலா வச்சும் மேலே இருக்கிறது அந்த ஃபார்முலா வச்சும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நியூமரேட்டர் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது a ஸ்கொயர் 3√3 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு a வந்து 3√3 இன்ட்டு b வந்து 4 ப்ளஸ் b ஸ்கொயர் அதாவது 16 டிவைடட் பை நியூமரேட்டரோட எக்ஸ்பேன்ஷன் நான் இங்கே எதுக்கும் மென்ஷன் பண்ணுறேன். இந்த எக்ஸ்பேன்ஷனில் தான் நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். டினாமினேட்டரில் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், a ஸ்கொயருங்கிறது 3√3 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர். இப்போ இதை சால்வ் பண்ணும்போது 3 ஸ்கொயர் வந்து 9, √3 இன்ட்டு √3 3, அதாவது √a இன்ட்டு √a இஸ் a.
அதனால் √3 × √3 3 ஆகிடுச்சு. மைனஸ் 2 3s are 6, 6 4s are 24, 24 √3 + 16 by 3 3s are 9, √3 × √3 3 minus 16. இப்போ இதை ஃபர்தராக சால்வ் பண்ண போகிறோம். 9 3s are 27 minus 24 √3 + 16 by 9 3s are 27 minus 16. ஸோ இப்போ நியூமரேட்டரை சால்வ் பண்ணலாம். 27 + 16 வந்து 43 minus 24 √3 by 27 minus 16 வந்து 11. இதுதான் ஆன்சர். இப்போ ஃபிஃப்த்து சப்டிவிஷன் 5 cos square 60 degree + 4 secant square 30 degree minus tan square 45 degree by sin square 30 + cos square 30 கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். cos 30 உடைய வேல்யூ 1/2, இங்கே ஸ்கொயர் இருக்கிறனால ஸ்கொயர், ப்ளஸ் இந்த 4 secant 30 உடைய வேல்யூ 2/√3, இங்கே ஸ்கொயர் இருக்கிறனால ஸ்கொயர், மைனஸ் tan 45 உடைய வேல்யூ 1, ஸோ ஸ்கொயர் இருக்கிறனால ஸ்கொயர், டிவைடட் பை sin 30 உடைய வேல்யூ 1/2, ஸ்கொயர் இருக்கிறனால ஸ்கொயர் போட்டுட்டேன், ப்ளஸ் cos 30 உடைய வேல்யூ √3/2, ஸ்கொயர் இருக்கிறனால இங்கேயும் ஸ்கொயர் போட்டாச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் சால்வ் பண்ணலாம். 5 × 1 1s are 1, 2 2s are 4, ஸோ 1/4 ப்ளஸ் 4 × 2 2s are 4 by √3 × √3 3. நமக்கு எல்லாத்துக்குமே ஆல்ரெடி அந்த ஃபார்முலா தெரியும். √a × √a gives a. அதாவது இது என்ன கணக்குனா √a ஸ்கொயர் அர்த்தம். 2 ரூட் இருந்தால் இங்கே இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு வெறும் a கிடைக்கும். அதனால தான் √a × √a ஏன்னு சொல்கிறோம். அதனால் இங்கே √3 × √3 3 ஆகிடுச்சு. நவ் மைனஸ் 1 ஸ்கொயர் 1 தான், டிவைடட் பை 1/2 2s are 4 plus √3 × √3 3 by 2 2s are 4. இப்போது நம்ம இது ஃபுல்லாத்தையும் சால்வ் பண்ண போகிறோம். 5/4 plus 4 4s are 16, 16/3 minus 1. இங்கே கீழே சேம் டினாமினேட்டர், ஸோ டிவைடட் பை 4/4, அதாவது 1 + 3 வந்து 4. இப்போது எல்சிஎம் எடுக்க போகிறேன். நியூமரேட்டரில் கீழே இருக்கிற டினாமினேட்டர் 4/4 வந்து 1ன்னு அது போய் கேன்சல் ஆகிடும். நியூமரேட்டரில் எல்சிஎம் எடுத்தால் 12, அதனால் 4 × 3ன்னு பண்ணணும், நியூமரேட்டருக்கும் × 3 பண்ணணும். 5 3s are 15, இந்த ஃப்ராக்ஷனுக்கு × 4 பண்ணணும், அதனால் 16 × 4 minus 1 × 12 டிவைடட் பை 12. இங்கே 4/4 1ங்கிறனால அது கேன்சல் ஆகிடும். இங்கே டிவைடட் பை 1 போட்டாலும் யூஸ் இல்லை. ஸோ இதுதான் ஃப்ராக்ஷன். திஸ் இஸ் ஈக்குவல் டு 15 ப்ளஸ் 16 4s are 64 மைனஸ் 12 டிவைடட் பை 12. இப்போ நியூமரேட்டரில் இருக்கிறத ஆட் பண்ணால் 15 + 64 சப்ராக்ட் வித் 12 பண்ணால் நமக்கு 67 வரும். அதனால் ஃபைனல் ஆன்சர் 67/12. இப்போது செகண்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 2 tan 30 degree by 1 + tan square 30 degree கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஜஸ்ட் நான் வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இங்கே 2 இருக்கிறனால நான் அப்படியே 2 போட்டுட்டேன். tan 30 உடைய வேல்யூ 1/√3 டிவைடட் பை 1 + tan 30 உடைய வேல்யூ 1/√3, ஸ்கொயர் இருக்கிறனால ஸ்கொயர். இப்போ நான் இதை சால்வ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் மல்டிப்ளை தான். 2 × 1/√3 2/√3 divided by 1 + 1/√3 × √3 3. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் a உடைய ஸ்கொயர் இருந்துச்சுன்னா இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு we will get a. அதனால் √3 தி ஹோல் ஸ்கொயர் வந்து 3 தான். இப்போது ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது 2/√3 டிவைடட் பை கீழே இருக்கிற டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுக்கிறேன். அதனால் 3 + 1/3ன்னு நமக்கு வரும். ஏன்னா இங்கே எதுவுமே இல்லைனா டினாமினேட்டர் 1, ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு 3 + 1/3ன்னு வந்துருச்சு. இப்போ ரெசிப்ரோகேட் பண்ணிக்கலாம். 2/√3 × 3/4. இப்போ இந்த 2வையும் 4ஐயும் கேன்சல் பண்ணுறேன். 2 1s are 2 2s are. இப்போ இந்த 3யும் √3யும் நான் கேன்சல் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுனா நமக்கெல்லாம் தெரியும் √a × √a = a. அதாவது ஒரு 3ல் பார்த்தீங்கன்னா 2 √3 இருக்கும். √3 × √3 தான் 3. ஸோ இந்த √3யும் இந்த 3க்குள்ளே இருக்கிற 2 √3யும் கேன்சல் பண்ணலாம். ஸோ நமக்கு மிச்சம் இருக்கிறது ஒரு √3 இருக்கும். ஏன்னா 2 √3ல் ஒரு √3 கேன்சல் பண்ணிட்டா பேலன்ஸ் ஒரு √3 அங்கே இருக்குது. ஃபைனல் ஆன்சர் வந்து √3/2 வரும். இந்த √3/2ங்கிறது sin 60 உடைய வேல்யூ. கொஷனில் கொடுத்துருக்கப்படி பார்த்தா ஆப்ஷன் ஏ.
ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். செகண்டில் செகண்ட் சப்டிவிஷன் 1 minus tan square 45 degree by 1 plus tan square 45 degree. நான் ஜஸ்ட் வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். tan 45 1 tan 45 1ங்கிறனால ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் போட்டுட்டுறேன். இப்போ இதை சால்வ் பண்ண போகிறேன். 1 minus 1 square 1 minus 1 தான், 1 plus 1 தான், ஏன்னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். ஸோ விச் இஸ் 0/2. 0/2ங்கிறது 0 தான். இங்கே கொஷினில் கொடுத்துருக்கப்படி பார்த்தா ஆப்ஷன் டி அதான் கரெக்ட். தேர்ட் சப்டிவிஷன் sin 2a equal to 2 sin a. இவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன்லேயே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கிறது a equal to 0 degree தான் கரெக்ட். ஸோ அதனால் நான் equal to 0 degreeன்னு இங்கே எழுதிக்கிறேன். இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக sin 2a நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ sin 2a equal to sin 2 into aக்கு பதிலாக 0 degree which is sin 0 degree. the answer is 0. அதே மாதிரி 2 sin ஏலையும் 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2 into sin ஏக்கு பதிலாக 0 equal to 2 into 0. ஃபைனல் ஆன்சர் வந்து 0. ஸோ இது ரெண்டு தான் ப்ரூவ் ஆகிடுச்சு. அதனால் a equal to 0 degree தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். வேறு எந்த ஆப்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தாலும் இது ப்ரூவ் ஆகாது. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் 2 tan 30 by 1 minus tan square 30. நான் ஜஸ்ட் வேல்யூ போட்டிருக்கேன். 2 அப்படியே போட்டாச்சு. tan 30 1/√3 divided by 1 minus 1 tan 30 உடைய வேல்யூ 1/√3 ஸ்கொயர் இருக்கிறனால ஸ்கொயர் போட்டாச்சு. இதை சால்வ் பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணும்போது 2/√3 divided by 1 minus 1/√3 into √3 3 நமக்கு தெரியும். ஸோ 3 எழுதிட்டேன். ஏன்னா நமக்கு தெரியும் ரூட் ஏ உடைய ஸ்கொயரில் ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி நமக்கு ஏ கிடைக்கும். இப்போ நம்ம வந்து எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணலாம். 2/√3 into நான் அப்படியே ரெசிப்ரோகேட்டும் பண்ணிடுறேன். 3 ஆக்சுவலி இங்கே 1 minus 1/3 இருக்குது. இதோட எல்சிஎம் எடுத்தால் 3. ஸோ எல்சிஎம் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு 3 minus 1/3ன்னு வரும். இதை ரெசிப்ரோகேட் பண்ணி எழுதும்போது 3/3 minus 1ன்னு எழுதுவோம். இப்போ ஜஸ்ட் மல்டிப்ளை தான் பண்ண போகிறோம். 2/√3 into 3/3 minus 1 வந்து 2. இந்த 2 கேன்சல் பண்ணியாச்சு. இந்த √3லையும் 3லையும் நான் கேன்சல் பண்ண போகிறேன். நமக்கு தெரியும் √3 into √3 equal to 3. ஸோ இதில் இருக்கிற ஒரு √3யும் இந்த 3ல் இருக்கிற ஒரு √3யும் கேன்சல் பண்ணிவிட்டால் மிச்சம் நமக்கு √3 மேலே இருக்கும். அதனால் ஃபைனல் ஆன்சர் நமக்கு √3 வரும் which is tan 60 degree. ஆப்ஷன் சி. இப்போது தேர்ட் சம் tan a plus b equal to √3 and tan a minus b equal to 1/√3. 0 degree is less than a plus b less than or equal to 90 degree. a is greater than b. a bயை நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம கொடுத்துருக்கதை வச்சு எடுத்து சால்வ் பண்ணலாம். tan a plus b equal to √3க்கு பதிலாக நான் tan 60 எழுதலாம். ஏன்னா tan 60 வேல்யூ √3 தான். இப்போது tan ரெண்டு சைடும் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு a plus b equal to 60 degree கிடைக்கும். இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு மார்க் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் அங்கே கேன்சல் பண்ணிடுறேன். இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து tan a minus b equal to 1/√3க்கு பதில் 1/√3க்கு பதிலாக நான் tan 30 எழுதலாம். ஏன்னா இதோடைய 1/√3 வேல்யூ tan 30. ஸோ இப்போயும் ரெண்டு சைடும் tan கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு a minus b equal to 30 டிகிரின்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் 2ஆக இருக்கட்டும். நான் ஜஸ்ட் கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் ஆட் பண்ண போகிறேன். a plus b equal to 60, a minus b equal to 30. a plus a 2a plus minus கேன்சல் ஆகிடும். இங்கே 60 plus 30 வந்து 90. therefore a equal to 45. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 2 இந்த சைட் போகும்போது டிவிஷன் ஆகும். ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு. இது டிரான்ஸ்போஸ் ஆகிடுச்சு. அதனால் a45 ஆகிடுச்சு. இந்த a45 நான் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் a equal to 45 degree in equation 1. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகும்னா 45 + b equal to 60. இந்த +45 இந்த சைடு போகும்போது மைனஸ் ஆகிடும்.
therefore b equal to 60 minus 45 degree. நமக்கு ஆன்சர் 15 கிடச்சிருச்சு. hence angle A is 45, angle B equal to 15 degree. இப்போ fourth sum, first subdivision, sin A plus B equal to sin A plus sin B ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ட்ரூவா ஃபால்ஸாக நம்ம சொல்ல போகிறோம். இப்போ நான் என்ன அசியூம் பண்ணுறேன்னா A 30 B 60 சும்மா அசியூம் பண்ணி வச்சுக்கிறேன். இல்லை LHS சப்ஸ்டியூட் பண்ணலாம். sin 30 plus 60 equal to sin 90. ஏன்னா 30 plus 60 வந்து sin 90 equal to sin 90 வேல்யூ வந்து 1. அது இப்போ LHSக்கு வந்து 1 வந்திருக்கு. RHS எடுத்து சால்வ் பண்ணலாம், அதே வருதான்னு பார்ப்போம். sin A plus sin B equal to sin 30 plus sin 60. sin 30 வேல்யூ நமக்கு தெரியும் 1/2 plus sin 60 வேல்யூ √3/2. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 1 plus √3/2ன்னு வரும். இப்போ இங்கே LHSோட வேல்யூ RHSோட வேல்யூ வேறு வந்திருக்கு, ஈக்குவலாக இல்லை. therefore sin 30 plus 60 is not equal to sin 30 plus sin 60. இதில் வந்து என்ன தெரியுதுன்னா sin A plus B is not equal to sin A plus sin B. அதனால் false. இப்போ ஃபோர்த்தில் செகண்ட் சப்டிவிஷன், the value of sin theta increases as theta increases in 0 degree less than theta less than 90 degree. இங்கே என்ன கேட்குறாங்கன்னா sin தீட்டாவுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுமா, தீட்டா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது அப்படின்னு கேட்குறாங்க. இதை ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். sin 0 degree equal to 0. நெக்ஸ்ட்டு தீட்டா வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி sin 30 degree equal to 1/2. இது வந்து 0.5 டிவைட் பண்ணால். இன்னும் தீட்டா வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி sin 45 degree equal to 1/√2. இதை நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு வந்து 0.707 வருது. ஸோ இதில் கம்பேர் பண்ணும்போது 0வோட 0.5 அதிகமாக இருக்குது, 0.5 விட 0.707 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு sin 60 பார்க்கலாம். sin 60ங்கிறது √3/2. இதை டிவைட் பண்ணும்போது 0.866. 0.707 விட 0.866 அதிகமாக இருக்குது. அப்புறம் தென் லாஸ்ட் sin 90 வேல்யூ 1. ஸோ 0.866 விட 1 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தீட்டா வேல்யூ இன்க்ரீஸ் ஆக sin தீட்டாவுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. இப்போ தேர்ட் சப்டிவிஷன், the value of cos theta increases as theta increases. சேம் அதே மாதிரி கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கலாம். cos 0 degree equal to 1. நெக்ஸ்ட் தீட்டா வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி cos 30 degree equal to √3/2. இதை டிவைட் பண்ணும்போது 0.866. நெக்ஸ்ட் cos 45 பார்க்கலாம். இதோடைய வேல்யூ 1/√2 டிவைட் பண்ணால் 0.707. நெக்ஸ்ட் cos 60 degree டிவைட் பண்ணால் நெக்ஸ்ட் cos 60 degree பார்க்கும்போது 1/2 டிவைட் பண்ணால் 0.5. கடைசியாக cos 90 டிகிரியோடைய வேல்யூ 0. இப்போது இங்கே வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. தீட்டா வேல்யூ இன்க்ரீஸ் ஆக வேல்யூ டிக்ரீஸே ஆகிட்டு இருக்கனால கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன், sin தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா கொடுத்துருக்காங்க. இது ட்ரூவாக ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. தீட்டா வேல்யூ என்னவாக இருந்தாலும் ரெண்டுத்துக்கும் வேல்யூ சேமாக வருதான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். நம்ம தீட்டாவுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். sin 45 ஈக்குவல் டு காஸ் 45 செக் பண்ண போகிறோம். இங்கே தீட்டா வந்து 45 நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ வந்து இது ட்ரூவாக இருக்குது. ஏன்னா sin 45 வேல்யூ 1/√2, காஸ் 45 வேல்யூ 1/√2. இந்த கேஸில் வந்து தீட்டாவுடைய வேல்யூ 45, இது ட்ரூவாக இருக்குது. இதே மாதிரி நம்ம வேறு வேல்யூ எடுத்து பார்க்கலாம். sin 30 டிகிரி ஈக்குவல் டு 1/2 வரும். அதே மாதிரி காஸ் 30 டிகிரியோடைய வேல்யூ பார்த்தா நமக்கு √3/2 வரும். ஆனால் இங்கே ரெண்டு வேல்யூ வேறு. ஸோ இங்கே வந்து நாட் ட்ரூ.
இங்கே வந்து நாட் ஈக்குவலாக இருக்குது. ஸோ sin தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா எப்போவுமே வந்து இருக்கிறதில்ல, வெறும் தீட்டா ஈக்குவல் டு 45 மட்டும் தான் இருக்குது. அதனால் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். 5th subdivision, cot a is not defined for a equal to 0. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, a 0வாக இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ டிஃபைன்டாக இல்லையான்னு கேட்குறாங்க காட் ஃபங்க்ஷனில். cot a equal to cos a by sin a. ஏக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், அதனால் cos 0 by sin 0. cos 0 உடைய வேல்யூ 1 by sin 0 உடைய வேல்யூ 0. 1 டிவைடட் பை 0 எப்போவுமே அது அன்டிஃபைன்ட். ஏன்னா டிவிஷன் பை 0 வந்து நம்மளால் எப்போவுமே பண்ண முடியாது. இது இன்ஃபினிட்டி அன்டிஃபைன்டுன்னு சொல்லுவோம். அதனால் கிவன் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ தான். இதோட எக்ஸசைஸ் 8.2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.